அருமையான 2 பிள்ளைகளோடும் ஆண்டுடைய கரமிருந்து பிள்ளையுடைய கல்விகள் எதிர்காலங்களை ஆசிர்வதிக்கவனும் அருமையான மகனுடைய ஊழியங்களையும் தொழிலையும் ஆசிர்வதிக்கும்படியா இந்த குடும்பத்துக்காக ஒப்பு கொடுத்து மகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தாரணி. நான் சமீனா. இன்னைக்கு எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது வந்து எங்கட வீட்டுலதான் நிக்கிறேன். நானும் வந்திருக்கேன். ஜோசிப்பிங்க என்னடா வளமைய தொடங்குறாள் காணையில இன்னைக்கு புதுசா ஒரு அளவு கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கே விளங்கி இருக்கும். இன்றைக்கு ருசையானிக்கு பர்த்டே என்ன துக்கா, அதான் நாங்க துக்காயமா ஆக்கிட்டு கட்டாயம். துக்கான்னு சொன்னா கொஞ்சம் தெரியாது. சமீனான்னு சொல்லுவோம் நாங்க அவங்கட இதேபடியே. அப்ப நாங்க சமீனாவே இன்றைக்கு அழைச்சிருக்கிறோம். சந்தோஷமா இருக்கு நீங்கள் கதைக்கிறது. கண்மையாவோ என்ன வளமையா ரசாயனம் நீங்க கதை குறிச்சிருவீங்க. எல்லாருமே ஒரு கட்டத்துல தங்கட திறமையில காட்டத்தான் வேணுமே. ஒரு என்ன செய்யவா இல்லாதபடியாலும் ஒன்று செய்ய இல்லாத கட்டமாக இருக்கு. வளமையாவே இப்படித்தான். நாங்களும் வந்து முந்தி சேனல் ஆரம்பிக்கல வந்து குரலே வராது. உண்மைதான். எடுத்து கதைக்கிற மாதிரி தான். இப்ப வந்து அதெல்லாம் பழகிட்டு அப்ப இன்றைக்கு வந்து ரொசாயனின் பர்த்டேன்னு சொல்லி எங்களுக்கும் சொல்லி இருந்து நாங்களும் சந்தோஷமா வந்திருக்கிறோம். இன்றைக்கு அது ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு உண்மையாவே ஞாயிற்றுக்கிழமை பர்த்டே கொண்டு வரா நல்ல விருப்பமையா கூடுதலா எங்களுக்கு அந்த நாள் லீவு நாள் சந்தோஷமான நாள் சேர்ச்சுகள் அப்படின்னு கேட்கல. அது சந்தோஷம். விவசாயிக்கு வந்து இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கேன். வீடியோ எல்லாம் பார்த்து நாங்கள் வீடு எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் செய்யறது வேற பாடெல்லாம் நடந்திருந்தது. இப்படித்தானே எல்லாருமே வந்து பர்த்டேன்னு சொன்னா முதல் நாள் எல்லாம் செய்யறது ரெடி பண்ணத்தானே வேணுமே. அப்ப இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன, இன்னைக்கு ருசாயனிக்கு நாங்க கேக் கட் பண்ண போறோம். அதுதானே. அப்ப உங்களோட அதுவும் வந்து கடைசி தங்கச்சியில செல்ல உங்களுக்கு தெரியும் தானே. நான் எப்படியா உண்மையா இப்படி ஒரு அக்கா கிடைக்கிற கொடுத்து வச்சுக்கணும். வந்ததுல இருந்தே சொல்லி கொண்டே இருக்கிறேன் சொன்னா, எங்கட வீட்லயும் வந்து நான் தானே மூத்த. அப்ப நானே எல்லாத்தையுமே பொறுப்பா செய்யறேன். எனக்கு ஒரு அக்கா இல்லையேன்னு சொல்லி கவலைன்னு இந்த மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமே. அது சரி, உண்மைதான். ரோசானி அந்த விதத்துல வந்து நல்ல அதிர்ஷ்டசாலி. எங்கட வீட்டுல அப்படித்தான். நான் இல்லாட்டி கைகாலே விடாது. ஆனா எனக்கும் கவலை தானே சமீனா. ஏன் சொல்லுங்க, நான் தனியத்தானே, எனக்கு ஒரு அக்கா இல்லத்தானே. உங்களுக்கு தங்கச்சி அம்மா இருக்கு. சரி, ஓகே. அப்ப நிறைய கதைக்காம இப்ப ரொசாயனி வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற வடிவேல வடிவ பார்க்க மாட்டீங்க. காலையில வழியால அப்ப இன்றைக்கு நல்ல ஒரு இதாத்தான் இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லான நல்ல டெக்கரேஷன், நல்ல உடுப்பு செலக்ஷன் ஆறப்ப நான் போயிருந்தேன். நாங்க ஆனா எனக்கு எல்லாம் இது வரைக்கும் உடுப்பு எடுக்க தெரியும். என்ன சொல்றீங்களா? ஆனா நீங்க போற உடுப்பு எல்லாம் நல்லா தானே இருக்கு, வடிவா தானே இருக்கு. புரிய நான் கேட்கிறேன். சரி சரியா. அப்படியே அவர் கொண்டு வந்துட்டாரு. சந்தோஷம். அப்ப இப்ப வந்து நாங்க ரொசாயனிக்கு வந்து பாஸ்டர் எல்லாம் வந்துருக்கு, எல்லாம் ப்ரே பண்ணி நாங்க ஜெபத்தோட நாங்க இது செய்தாலுமே ஜெபத்தோட தான் செய்யறது வளமை. அப்ப பாஸ்டர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நாங்க கேட்க கட் பண்ணணும். அப்ப நாங்க எல்லாம் பாட்டு எல்லாம் படிச்சு நல்ல சந்தோஷமா நல்லா ஆராதிச்சு கேக் எல்லாம் கட் பண்ணி அப்படியே வந்து என்னென்ன நடக்குதுன்றது வீடியோல பாப்போம். சரி, ஓகே. அப்ப மறக்காம இப்பவே நாங்க சொல்றோம், ரொசாயனிக்கு வந்து பிறந்த வாழ்த்துக்களை சொல்லுவோம். எல்லாருமே ஏற்கனவே அட்வான்ஸ் வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. நன்றி. நன்றி. அப்ப இன்றைக்கு நீங்க ரொசாயனிக்கு மறக்காம வாழ்த்துக்களை தெரிவிக்கோமே. கட்டாயம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். உங்களோட பிள்ளைக்கு இன்னும் ஒரு ஆண்டு நீங்கள் கூட்டி கொண்டதற்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். நன்றி பிதாவே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது
சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஒரு விசை நன்றி செலுத்தி அருமையான மகளுக்காக ஜெபிக்க போகிறோம். உண்மையாகவே இன்றைக்கு எத்தனையோ பேருடைய பிறந்த தினங்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு படிவங்களிலே அவர்கள் செய்கிறார்கள். ஆனாலும் அருமையாய் பிள்ளைகளை தமக்காக தெரிந்து கொண்டு இந்த பூமியிலே அருமையான அந்த குடும்பத்தை இணைத்து 30 வருடங்கள் அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். அருமையான மகள் தாயின் கருவிலே உருவான முதல் கொண்டு ஏந்தினார், தாங்கினார், தப்பி வைத்தார். எப்பொழுது ஆண்டவர் இந்த பூமியில் அவர்களை இணைத்தாரோ அந்த நாள் தொடக்கம் இன்று வரையும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அருமையான பிள்ளைக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு புதிய ஒரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். குறைவுகள் மத்திகளிலே அவர்கள் நடந்து வந்த சூழ்நிலைகளிலே நல்ல எபினேசராக இருந்து ஆண்டவர் அவர்களை தாங்கி அவர்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்ததுக்காக இன்னும் ஒரு விஷயம் எங்களுடைய வாய்களை திறந்து கர்த்தாவே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக் கொள்வோம். நன்றி அப்பா. அருமையான ஆண்டவரே, உங்களுடைய மகள் குடும்பத்தை நீங்கள் இதுவரை நடத்தி வந்தீங்க. அருமையாய் தாயின் கருவிலே உருவான முதல் கொண்டு ஏந்தினீர், தாங்கினீர், தப்பிவிட்டு நாங்கள் அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த பூமியிலே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை குடும்பமாக இணைத்து அவர்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்து அழகாய் 2 குழந்தைகளை கொடுத்திருக்கிறேன், நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன். இதுவரையும் அற்புதமாக மகளை குடும்பத்தை நடத்தி வந்ததற்காக உங்களுக்கு சொல்கிறோம். ஆமென் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அருமையான மகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டை போலவும் இருப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி செபனியாவிலே வாசிக்கிறோம். நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்பதாக. எனவே இந்த அருமையான மாலை வேளையில புதிய ஒரு வயதுக்குள்ளாக இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ளாக வயதுக்குள்ளாக பிரவேசித்த மகளை கடந்த ஆண்டு நிமிடங்கள் எப்படி வழிநடத்தி வந்தாரோ அதை விட விசேஷ விதமை நடத்த வேண்டும். இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயாக இந்த குடும்பத்துக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயாக, சபைக்கு ஒரு நல்ல தாயாக ஆண்டவர் பிள்ளையை நடத்த வேணும். அவருடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகளை நிறைவு செய்யும்படியாய் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஆண்டை தந்தார், இதோ புதிய ஒரு வருஷத்தை தந்தார், இதை நிமித்த நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் மகளை நடத்த வேணும்படியாக தம்பி யோவேலோடு அவருடைய கணவனோடும் அருமையான 2 பிள்ளைகளோடும் ஆண்டுடைய கரமிருந்து பிள்ளைகளுடைய கல்விகள் எதிர்காலங்களை ஆசிர்வதிக்கவனும் அருமையான மகனுடைய ஊழியங்களையும் தொழிலையும் ஆசிர்வதிக்கும்படியா இந்த குடும்பத்துக்காக ஒப்பு கொடுத்து மகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். நன்றி ஆண்டவரே, மை சோதரிக்கிறோம். அருமையாய் ஜோயிலுடைய மனைவிக்காக உங்களை துதிக்கிறோம். பிதாவை நீங்கள் இதுவரையே நடத்தி வந்ததுக்காக உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, தாயின் கருவிலே உருவான முதல் கொண்டு ஏந்தினீர், தாங்கினீர், தப்பி வைத்தீர். அதற்காக சோத்திரம். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக நன்றி. மகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேணும். நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்ற வசனத்தின்படி அவிதமாக தேவன் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய அன்பு கரத்தில் ஒப்பு தருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அருமையான ஜோயலுடைய தாய் சௌரங்களுக்காகவும் சகோதரிய தகப்பன் தாய் சௌரங்களுக்காக இங்கு வந்திருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த அருமையான அழைப்பை கேட்டு வந்த அருமையான பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள், குடும்பங்களையும் சௌரங்களையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்களை தேவன் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக் கொள்வோம். நன்றி பிதாவே, அருமையாய் பிள்ளைகளை நீங்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, கிருபை உள்ள தேவனே, உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, இதுவரை நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்கிறோம். சோதரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே, துதிக்கிறோம். நன்றி அப்பா, சோதரங்கள் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 139 14 1-2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். நான் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியாலே உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும்.
நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்கப்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். எனவே அருமையான மகளை தாயின் கருவிலே உருவான முதல் கொண்டு ஏந்தினார், தாங்கினார், நடத்தி வந்தார். அதிசய விதமாக மகளை நடத்தினார். எனவே தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக, இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஒரு விஷயம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறோம். நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் அதிசய விதமாக உருவாக்கப்பட்ட நாள் என்று சொல்லி தாவீது தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனவே விதமாக நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த பிறந்த தின இந்த சிறிய ஜெபமா இருந்தாலும் இந்த நேரத்தை அவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே சபா ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே வருகிறேன். ஆண்டவரே 29 ஆண்டுகள் பாதுகாத்து ஆண்டவரே சபா 30வது ஆண்டுக்குள்ளே ஆண்டவரே காலை எடுத்து வைக்க ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுப்பா வாழ்கிறான நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரே நீர் என்ன தேவை என்று அறிந்திருக்கிற தேவனே. ஆண்டவரே, இவ்வளவு காலம் அப்பா நீர் கடந்து வந்த பாதைகள் ஆண்டவரே இயேசுப்பா எங்களுக்கு தெரிகிறான் ஆண்டவரே காரியங்களா இருக்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத காரியங்களா இருக்கலாம். ஆனாலும் அவைகளில் விழுந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே எங்களை ஆண்டவரை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறேன். ஆண்டவரே இயேசுப்பா, நீர் ஆண்டவரே வரப்போறான காலங்கள், நேரங்கள், நிமிடங்கள், பொழுதும் ஆண்டவரே இயேசுப்பா அண்ணாவோடும் ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் 2 பேரோடையும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே இயேசுப்பா உடைய வாக்குவாதங்கள் ஆண்டவரே இயேசுப்பா என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவரே அதை எதிர்கொண்டு போவதற்கும் ஆண்டவரே உண்மையிலே ஆண்டவரே இயேசுப்பா அவர்கள் ஆண்டவரே குடும்பமாக ஆண்டவரே உடைய பாதத்திலே அமர்வதற்கும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நேரத்தை செலவழித்து ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே முன்னுரிமை கொடுத்து ஆண்டவரே உடைய வேதத்தை தியானிக்க என் தேவனை நீர் அருமையான பிள்ளைகளை நடத்துவீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வழிநடத்தல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மதியாகத்திலிருந்து வந்து தம்முடைய ராஜ்யத்திலே நம்மவரை கூட்டிச் சேர்க்கும் வரை புதிய ஒரு வயதுக்குள் பிரவேசித்த மகள், அவருடைய கணவன், 2 பிள்ளைகளோடும் இங்க இருக்கிற உறவுகள் யாவரோடும் நிறைவாய் தங்குவாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரியானா கொள்ளுதாங்க அப்படி. ரியானா ஒரு சூடண்டை போட்டு விடு. சரியான குழப்படி. ரியானா தள்ளி நிற்கணுமா? ரைட். ரியானா சுட்டு விடு. சரியான குழப்படியா. ரைட். கேக் வெட்டேக்கு தான் நாங்கள் பாட்டு பாடணுமே. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் லைட்டும் கொஞ்சம் விளையாட்டு கொடுக்குதா. ஓ சரி, பாட்டு பாடுவோம் நாங்கள் அப்படி. கொடுங்க.
இதுக்கு தான் நீங்க முகத்துல கிடக்கு ருசைன். முகத்துல இருக்கு முகத்துல எல்லாம் போயிடுமா? காணுமா? கிட்ட வாங்க ஜோதி. கிட்ட வாங்க. வந்தோன்னா வெளிச்சமா இருக்கேன். பக்கத்துல நிக்கணும் நான். அப்பதான் அது வெளிச்சம் இருக்கு. ஏன் பாஸ்? தொண்டா சின்னலா விட்டுங்க, சின்ன விட்டுட்டு இதை நீங்க தேத்துங்க ஜோதி. எனக்கு எந்த கேக் வேணும்? நாலு இலக்கு சரியா தான் இருக்கு. இங்க படம் நீங்க அப்படியே நான் தானே பாஸ் தீத்தேன். சரி என்ன அம்மா அப்பா அங்க வாங்க 2 பேரும். அப்பா வாங்க. ரியானா அம்மா தீத்தே இல்ல. அம்மா தீத்தி விடுங்க அப்போ. தங்க ஜெராமிக்கு நிதியா வாங்க. சரியா பர்த்டே மிஸ் பண்ணிருக்கேன். நானும் மிஸ் பண்ணேன் இல்ல. அப்பா அம்மா வாங்க நீங்க. சரி நான் போறேன். அப்படியே 2 பேரும் ஒரு பக்கம் 2 பேரும் கொஞ்சம் போட்டோ வீடியோ அம்மா தேத்துங்க. இங்க பாருங்க அங்க அப்படியே தீத்திட்டு வரட்டும் தனியை போட்டு சாப்பிடுமா? பாஷா தீத்து இல்ல. என்னண்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்க விஷ் பண்ணீங்க. ரோசானோட வயசு கேட்கல. சொல்லிட்டா ஏற்கனவே. ஏனா அக்கா நீங்க கேப்பீங்க அதனால நான் சொல்லி கேட்க கூடாது. இல்ல பாச கேப்பீங்க சொன்னாங்க. பாச நான் சொல்லி முடிச்சாச்சு. நீங்க 2 பேரும் ரகசிய ஒப்பந்தம் பண்ணா பாச நேரடியா பப்ளிக் ஆகிட்டேன். ஆனா எனக்கு மாதிரி தெரியும். பாச மட்டும் சொல்லி வேற தெரிஞ்சா நான் போக மாட்டேன். அப்ப வேற ருசான் ஒண்ணு கேட்கலையா நீங்க? பிரதேக புரியும். அம்மா கேக் நான் இதுதான் உங்களுக்கு அம்மாக்கும் பிறந்த நாளோ இத கேக் தீத்துற மேல சரி இருந்தா அதை தொடக்கி விடலாம். அம்மா எடுத்து வா. பிள்ளைகள் போக்குல வந்து வழிக்கு வந்துருவாங்க. கரண்டியால கத்தியால
சரி வந்து சந்தோஷம் உங்களுக்கு உண்மைதான் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதானே என்ன வெடிங் கூட வந்து அப்படியே என்ன பர்த்டேக்கு கலந்து கொண்ட மாதிரி போயிட்டேன் என்னது உங்களுக்கு பக்கத்துல நிக்க பயமா கிடையாது என்ன பாஸ் அப்படியா உங்களுக்கு பக்கத்துல நிக்க இன்னும் கொஞ்சம் பலத்தியா காட்டுமா ஆனா உண்மையில எங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்மையில நாங்கள் பர்த்டே எவ்வளவு நாளும் கொண்டாடக்குள்ள எங்களோட ஃபேமிலிக்குள்ளே அப்படி செய்யறது ஆனா இன்றைக்கு நீங்க எங்களுக்கு புதுசா ஒரு கைத்த உறா வேணும் சந்தோஷம் இதில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இத்தாலியிலேருந்து வந்தீங்கன்னா எங்களோட பர்த்டேக்காக வந்தீங்க ரோஷானோட பர்த்டேக்காக டிக்கெட் புக் பண்ணி இத்தாலியிலேருந்து வந்திருக்கேன் வீடியோல பாக்குறேன் சரி சரியா பெரிய சந்தோஷம் உங்களுடைய ஆதரவுகள் உங்களுடைய அன்புகள் எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணுமே அதான் நான் கேட்டேன் மந்தம் நாக்குல காணையில அப்படி இதை முடிவு நாங்க போகணும் கேக் இல்ல தனியா தான் ரோஷானி சின்ன இனிப்பு கூட இல்லை நன்றி என்னண்டு ஓ கொஞ்சம் எடுத்து விடுங்க மேல நாங்களும் ஓ இது மறந்துட்டோம் இதை போட இன்னும் கொஞ்சம் வடிவா இருக்கு நாலு சரி வா இந்த கேக்ல என்ன இருக்கு ரோஷானி கேக் சாப்பிடும் பரவாயில்ல அப்ப என்ன பவி என்ன என்ன நல்ல அழகாக நல்ல ஒரு பிறந்த நாள் ஒன்று செலிப்ரேட் பண்ணிருக்கியா அதில் உங்களுடைய ஏற்பாடு தானே இல்லாட்டி வீட்டாருடைய அம்மா அப்பாக்களோட ஏற்பாடு எல்லாருடைய ஏற்பாடுகளோடும் எல்லாம் ஆனா உண்மைதான் அப்பா எல்லாம் மறந்துட்டேன் லேட் ஆயிட்டேனா சரியா நானும் மச்சானம் தான் கூடுதலா எல்லாம் ஊதி கட்டுனது அது சில பலூன்கள் வந்து வாயில வைக்கலாம் உண்மைதானே நாங்கள் யோசிக்கல சொன்னா நீங்க வருவீங்கன்னு சொல்லி சில பலூன்கள் வாயிலே வைக்கல அவ்வளவு சரியான ஒரு அந்த அப்படி பழுதா போனாங்க நானும் மச்சானம் தான் ஊதிதான் கட்டினது ஒரு மாதிரி கட்டி முடிச்சிட்டோம் அரவாசி டைம் 2 மணி நேரம் இதுக்கே போயிட்டு எங்களுக்கு அதுதான் பார்த்தேன் ஓகே அப்ப எத்தனாவது பிறந்த 30வது அப்ப எப்படி உணர்வு இந்த 30வது பிறந்த நாள் 30வது நான் வளமையா செய்த பிறந்த நாளை விட 30வது பிறந்த நாள் வந்து உண்மையிலும் வந்து எனக்கு விசேஷமா இருந்தது என்ன விசேஷம் உண்மையா அந்த கேக் எல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணல எப்படி இருக்கு அது ஒரு 3-4 மணிக்கு தான் கோல் வந்தது அக்கா உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு வந்தேன்னு சொல்லி அப்ப நாங்க நேரம்னு சொல்ல தெரியல அக்கா நான் உங்களோட நம்பர் தந்தது உங்களோட அட்ரஸ் சொன்னேன்னு சொல்லி அப்ப நான் சரி அப்ப வீட்டை வந்தது என்ன கோல் வந்தது இப்படி நாங்கள் சுபாஷ் பேக்கரியில இருந்து கதைக்கிறோம் உங்களுக்கு ஒரு கேக் வந்து ஓர்டர் வந்திருக்கேன்னு சொல்லி அப்ப நாங்க சர்ப்ரைஸா அப்ப நாங்கிட்ட நான் யார் ஓர்டர் பண்ணேன்னு சொல்லி தங்களுக்கு தெரியலையாமா என்னது அதான் தெரியல நல்லா இருக்கோ ஏதோ சொல்லி வச்சு செய்த மாதிரி இருக்கேன் மச்சிங்க அப்ப யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்ப நாங்களும் யோசிச்சோம் என்ன எங்களுக்கு என்னன்ற சர்ப்ரைஸ் வரும் யார் அனுப்புறது யாருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேக் எல்லாம் கொண்டு வந்து தந்துட்டீங்கன்னா அப்ப அதை பிரிச்சு பாக்கக்குள்ள லிஸ்ட் ஆனா அவியல் எதிர்பார்க்கல லிஸ்ட் இருக்குமான்னு சொல்லி கேக் அனுப்புனாக்கள் ஆனா நாங்கள் அதை பிரிச்சு பாக்கக்குள்ள பேர் இருந்தது இருந்தது யாருக்கு தெரியும் சொல்லி
பேரையும் கட்டாயம் சொல்லணும் மேல கண்டிப்பா. ஓ இப்ப நான் இந்த கையில கிடைக்குமே இருந்தா இன்னைக்கு ரொசானி ஒரு கலாய்ச்சிருக்கலாம், யார் அனுப்புனான்னு சொல்லி ரொசானியை போட்டு குழப்பி இருக்கலாம். ரொசானி வந்து பார்த்தபடியா அது பேரை கண்டுபிடிச்சிட்டு அந்த சுவிஸ்ல இருக்கிற லதாக்கா அவையெல்லாம் இந்த கேக் எங்களுக்கு லதாக்கா சொன்ன தான் வந்து லிஸ்ட் போ உங்களுக்கு த்ரூ லிஸ்ட் போ பண்ண தான் எதிர்பார்க்கலையா, சர்ப்ரைஸா போகணும் நினைச்சது. ஆனா அவையில் வந்து அந்த லிஸ்ட் பார்த்துட்டு நம்ம பேரோட அவ வந்து புதுல பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் லதாக்கா கொஞ்சம் எதிர்பார்க்கல. அது அப்படி என்ன சொல்றது, அப்படி செய்வான்னு சொல்லி எதிர்பார்க்கல. அவையிலும் பிஸிதான். 30 வயசு பிறந்த நாள் அதான் சொல்றேன், இந்த பிறந்த நாள் வந்து ஒரு மறக்க இல்லாத ஒரு பிறந்த நாளா வந்தது. கடவுளை நீங்க நேசிக்க கடவுள் இப்படிதான் இந்த மனுஷனுடைய தாய்வை வந்து ஏற்பாடு செய்யறாரு. நாளும் அப்ப எனக்கு உங்களுக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் இன்னும் 30வது பிறந்த நாளோட இன்னும் பெரிய பெரிய சந்தோஷம். எல்லாமே நல்ல எல்லாமே எங்க கடவுள்கிட்ட கிருபை என்று தான் சொல்லலாம். அதோட துக்கம் என்னன்னு சொன்னா கேக் மட்டும் இல்ல, கேக் மட்டும் இந்த இதுவும் அவங்க தான் சோட்டிஸ் எல்லாமே பட்டிஸ் ரோல் மட்டும் எல்லாமே அவையெல்லாம் எல்லாம் தந்தது. ஆனா நாங்களும் இவ்வளவு நாளும் பர்த்டேக்கு கேக் எல்லாம் படிருக்கோம். ஆனா இப்படி ஒரு கேக் பண்ணி வெட்டினது எல்லாத்தையும் 30வது மனுஷன் பாருங்க ஊதி எல்லாத்தையும் ஊதி வயிறும் அப்ப கேளுங்க போங்க ஒரு பலூனை என்ன செய்ய போறீங்க. அதுதான் ஆனா என்ன சொல்றது, எங்கட பர்த்டேக்கு வந்து அவங்களுக்கு கண்டி சொன்னேன், எங்கட பர்த்டேக்கு நாங்கள் ஒவ்வொன்றையும் விருப்பப்பட்டு செய்யறதை விட எங்களுடைய கணவன் மேல வந்து பார்த்து செய்ய சந்தோஷம். இவர் வந்து அப்படித்தான் இந்த பிறந்த நாள்னு சொன்னா அது வேர்த்தொழுகும் வேலை செய்வார். எனக்கு சந்தோஷமா இருக்கிறவாங்க சொன்னா நாங்க வெட்டிங் பண்றதுக்கு முதல் அம்மா அப்பா எதிர்பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து எங்களோட கணவர் எதிர்பார்ப்போம். அப்படி இருக்கல நீங்கள் மட்டும் சரியா பிரியாசப்படுத்திருக்கீங்க. ஆனா நானும் வேலை செய்தனா வேர்க்கல கொஞ்சம் ஃபேன் இருந்தபடியா வேர்த்தது அந்த டென்ஷன்ல சில விஷயத்தை உண்மை டைம் பாஸ்டரே வந்து உண்மையில வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். பாஸ்டர் ஏற்கனவே முதலும் ஒரு பர்த்டேக்கு வந்து ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப இந்த முறையை வந்து வெயிட் பண்ண கூடாதுன்னு சொல்லி தான் நான் பாஸ்டரே 6 மணிக்கு வர சொன்னேன். இந்த பலூன் விளையாட்டாலே எனக்கு லேட்டா போயிடுச்சு. அப்படியா? ஆனா நானும் எதிர்பார்க்கல நான் போய் இந்த லீவ் வந்து தெரியும் லேட்டா மேன். ஓகே சந்தோஷம் போய் நான் வந்தது அன்னைக்குதான் மைக் கொடுக்கணும் போல எனக்கு சத்தத்தை காணையில அப்ப நான் உங்களுக்கு கேக் தீட்டா அண்ணி தீத்துங்க பரவாயில்ல நான் முதல்ல தீத்திட்டு ஆமா அட பெரிய இது உண்டா கிடக்கு. நீங்கள் வந்ததுக்கு நன்றி. கள்ள சாப்பாடு எல்லாம் கூடுதலா சாப்பிடுறது. எடுக்கலையே சோடிஸ் இல்ல சாமி ஒரு ஆளை பிடிச்சு உள்ளுக்க ரைஸ் போடுறேன். நல்லா இருக்கு. குழம்பு நல்லா இருக்கு. என்ன சொல்லுது சாப்பாடு நல்லா இருக்கானு வேண்டி சாப்பிடுங்க, வெக்கப்படக்கூடாது. அப்படியே சாப்பிட்ற ஆள் தானே. அதுக்காக தான் அரவாசி நாங்களும் செய்தோம்.
எந்த கதையை நம்புறது? எங்களுக்காக சமைச்சேன்றீங்க, ஆனா துக்காக்காக ரைஸ் போட்டேன்றீங்க. எதை நம்புறது? ஆஹா பிடிச்சதுன்னு துக்காக்காக பிடிக்கும், ஆனா எங்களுக்காக செய்தது என்னது? இல்லை ரெண்டு உண்மைதான். இதான் அந்த சில்லி பேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க. கடையில வாங்க விருப்பம் செய்து சாப்பிடுவோம். கடை ரைஸ் சோறாவியா அப்படியா? அக்கா சோறு எடுத்துக்கணும். ரியானா சாப்பிட்றது அதிசயமாக இருக்கு. அதில் லிதியாக்களோட சாப்பிட்றபடியே தான் ஆளுக்கு ஒரு விருப்பம். ஜெரோமி சாப்பாட்டில் அக்கறைன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டா இந்த பாடு. சாப்பிடுற மாதிரி காட்டுறீங்களே, அந்த ரைஸ் பண்ணி சரி. சந்தோஷம் இல்லைங்க. உண்மையாவே எங்களுக்கு நல்ல சந்தோஷம். நீங்க எல்லாருமே வந்ததே அது இருக்கட்டும். ஆனா அக்கா சாப்பிட இல்லை, அதான் ஒரு கவலை. என்ன லேட்டா சாப்பிட்ட வழியா உண்மையா நாங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணக்கூடாது. வேற ருசானி யூஸ் பண்ணுவோம். வேற யார்? அம்மாவோ அப்பாவோ? சரியா 10 மணிக்கு யூஸ் பண்ணுவேன். இதான் எல்லாரும் வீட்டுல சொல்றோம். அதை நைட் அப்படிதான் என்னுடைய எல்லாம் அதுதான் என்ன கொடுத்தாலும் ஆனாலும் மனைவி மேட்டு பிறந்த நாள் வந்து தவற விடாது. என்ன தெரியும், ஏதாவது ஞாபகத்துக்கு இருக்கும். அடி கொடுக்கும். அடிக்காத ஆக்கள்லாம் அப்படி அடி கொடுங்கன்னு சொல்லுவேன். அடிக்கிற ஆக்கள் ஒரு நாளைக்கு சொல்ல மாட்டேன். நாளைக்கு பார்ப்போம், எதுவும் நாளைக்கு எதுவும் மாதிரி கொடுப்போம். உண்மைதான். எல்லாருமே வந்த சந்தோஷம். ஓகே, எல்லாருமே மறக்காம ரோசாயினிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எங்களுக்கு சந்தோஷம். நீ ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து ரோசாயினிக்கு உண்மையில நீங்களும் வந்து எங்களுடைய பிறந்த நாளை மிக சிறப்பான முறையில் நாங்களும் சும்மா கொண்டாடத்தக்கதாக நீங்களும் வந்ததற்காக உங்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியமா வந்து 2 பேருக்கும் சொல்லணுமா, நாங்க சொல்லிருந்தோம் வந்ததுக்கு மிக்க நன்றி. அவையில் ஏற்கனவே இன்னொரு பர்த்டே ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. ஆனால் அங்கேயும் போகாமலுக்கு எங்களை விட்டையும் வரணும்னு சொல்லி வந்துருக்குறீங்க. நிறைய காரணங்கள் சொல்லலாம், ஆனால் உண்மையாவே வரணும்னு நினைச்சு வந்திருக்கிறீங்க. அதுதான் மிக்க நன்றி. ஓகே, அப்ப இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ரோசாயினிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பாய்.